சாட்டர்டே ஈவினிங் ஃபார்ம் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். வெளியே ரொம்ப ஹீட்டாகவே இருந்துச்சு இந்த கார்டனில். அதுக்காக தான் ரூம்குள்ளேயே இருந்திருந்தோம். இந்த பெரிய ஹாலில் எல்லாருமே இருந்திருந்தோம். இவங்க தான் கேமராமேன். இங்கே எல்லாத்தையும் அழகாக ஃபோட்டோ பிடிச்சது அவங்க தான். சாபுதி அண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் மத்தியானம் வந்ததுலேருந்து ஒரே இந்த சைடு ஊஞ்சலில் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த டேபிளில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இதே தான் வேலை. கார்டனில் படுத்துக்கிட்டு எடுக்கிறது, உட்காந்துட்டு எடுக்கிறது, கப்பல் ஃபோட்டோ, சிங்கிள் ஃபோட்டோ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். சலிக்காமல் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் வேறு பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக எடுத்திருந்தாங்க. அவங்க பொறுமையாக இருந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ரீல்ஸில் பாதி சிரிப்பு அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருந்தோம். அவங்களாம் ஜாலியாக பாட்டு படிச்சுருந்தாங்க. நான் மட்டும்தான் இந்த மூஞ்சை ரொம்ப சீரியஸாக உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கேன். சும்மாவே என் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். புக்கு படிக்கிற மாதிரி தான் நான் பாட்டு படித்தாலே இருக்கும். இதில் இது வேறு மூஞ்சி வேறு அதே மாதிரி தான் சீரியஸாக இருக்குது. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. சிரிப்பாக வருது ஒரு சைடில் வேறு. சும்மாவே நம்ம வாய்ஸ் அப்பப்போ ஆம்பளை வாய்ஸ் எட்டி பார்க்கும். இதில் இது வேறையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா எல்லோரும் பாட்டு படித்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு டான்ஸுக்கு போயாச்சு. இந்த ஸ்டெப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு. காசு மேலே காசு வந்த சாங்கு தான். அப்படியே ஆடி எல்லோரும் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு ஓல்டு சாங்கு. நானும் என் ஹஸ்பண்டும் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாகவே செப்பரேட்டாக தான் இருந்திருந்தோம். நான் ஊர்லேயும் அவங்க இங்கேயும் இருந்திருந்தாங்களா. ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் சேர்ந்து இருந்த டைமெல்லாம். அது இப்போ கிடச்சோன்னே எங்கள் 2 பேர்த்தையும் கையில் பிடிக்கவே முடியல. நாங்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சேர்ந்து இருந்த நாள் எல்லா நாளுமே அப்படி தான். நாங்கள் எங்களோட ஓன் பாத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நிறைய சண்டைலாம் வரும், அது வேறு விஷயம். 75% சண்டை போட்டால் 25% தான் இந்த மாதிரி இருப்போம். அப்படி தான் இருக்கும். அப்புறம் கப்புள் டான்ஸ் ஒவ்வொருத்தங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. இது ஷோபா சிஸ்டரும் கார்த்தி அண்ணாவும் அவங்களும் சூப்பராக ஆடினாங்க. கார்த்தி அண்ணா ரொம்ப சைலண்ட் டைப்பு. அது அவங்க ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஆடிட்டு இருந்திருந்தோம். நாங்கள் தான் விடவே இல்லை. ஃபுல்லாக ஒரே டான்ஸ் தான். என் ஹஸ்பண்டெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அந்த தங்கப்புள்ள இங்கே வந்து என்ன டான்ஸாக ஆடிட்டுருக்கு. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு கிரில்லுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வெளியே. நாங்கள் இந்த மாதிரி குரூப் டான்ஸில் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே பாட்டு போட்டு டான்ஸு, கிரில்லு சைடில் செஞ்சுட்டு அந்த சாப்பாடு அப்படின்னு ஃபுல்லாக வைப் பண்ணி ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஆனால் எல்லாருமே ரொம்ப ஜாலி டைப்பாக இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சும்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டே ஸ்டே பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஓகே பாய்.